ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பச்சைப்பயிர் வச்சு தோசை தான் செய்ய போகிறோம். பச்சைப்பயிரில் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது நார்ச்சத்து புதச்சத்து நிறையா இருக்கிறதுனால இது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிர் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். அலசி ஊற வச்சுருக்கேன் 8 மணி நேரம். இந்தளவு ஊறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தேவையான அளவு, சால்ட்டு தேவையான நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருக்கு, ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் திரும்பி வரணும். மொறுன்னு இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால புரதச்சத்து ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you to all.